ஆப்ல நான் இன்னைக்கு என் லவ்வ சொல்லிட போறேன்டா. நீ தான் டெய்லி சொல்ற, ஒரு நாளாவது போய் சொல்றியா அந்த பொண்ணுகிட்ட? அதனாலதான்டா என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கேன். ஏய் சூப்பர்ரா, அப்ப இன்னைக்காச்சும் கொடுத்துருவல்ல? அப்புறம் நீ எதுக்கு இருக்க? நான் அப்படியே ஸ்டைலா மாசா இங்க நிக்கிறேன். அண்ணன் கொடுத்தாருன்னு சொல்லி போய் கொடுத்துருப்போம். ஓஹோ கிளம்பு. அந்த கண்ணாடி இப்ப ரொம்ப ஸ்டைலா போறான். ஏங்க நாங்க என்னது லவ் லெட்டர் அண்ணன் கொடுத்தாரு. அத கூட சொந்தமா நீ எழுத மாட்டியா? பாவம் அந்த அண்ணன் எழுத சொல்லிட்ட. ஏங்க ஐய, நான் லவ் பண்ணல, அவர்தான் லவ் பண்றாரு, அவர்தான் லவ் லெட்டர் கொடுத்தாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நீதான் என்ன லவ் பண்றேன்னு நினைச்சு மனசுக்குள்ள நான் ஆசை வளர்த்துட்டேன். நான் உன்னதான் லவ் பண்றேன். ஆசையை வளர்த்துட்டியா? இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்ப இந்த லெட்டர் என்ன பண்றது? நான் என்ன இதை நீ கொடுத்த மாதிரி எடுத்துக்கோ. நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். ஓகே ஃபோன் பண்றேன். என்ன சொன்னா? ஏய் என்னடா சொன்னா? லவ் பண்றேன்னு சொன்னான். அப்படியா? என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். அதுக்கு நீ என்னடா சொன்ன? லவ் பண்றேன்னு சொன்னேன். ஏய் நீ லவ் பண்றேன்னு சொன்ன. அது இருந்தாலும் உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு. மாப்பிள்ள ஆயிருந்தா இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த மனசை விட்டு சொல்லும் போது என் மனசும் கரைஞ்சிருச்சு. உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கேடா. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுல இருந்து கிளம்பும் போதும் தெரியாதவங்க கிட்ட பார்த்து பழகுனா, தெரியாதவங்க கிட்ட பார்த்து பழகுனான்னு சொல்லுவாங்க. இப்படி பழகுன நீங்களே பண்ணா நான் யார்கிட்டடா போய் பழகுறது? கூடவே பழகிட்டு இப்படி ஏமாத்திட்டானே பாஸ். அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு காட்டி கொடுத்து பழி வாங்கிருக்கலாமே பாஸ். குத்துனது என்ன இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதுதான்டா உண்மையான நட்பு. அந்த பொண்ணு கிடைக்கலன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? நானே வருத்தத்தை வலிச்சாலும் வலிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஹலோ அச்சச்சோ அப்படியா? இந்த உடனே வரேன். போனானே நண்பன், அவன் காதலிச்ச பொண்ணு அவனை கழட்டி விட்டுருச்சான். சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ண போயிருக்கான். நான் போய் அவனை காப்பாத்துறேன். அழகர் கிட்ட எப்போ சொன்னேடா இந்த பொட்டச்சி சவகாசம் வேணாம், பொட்டச்சி சவகாசம் வேணான்னு கேட்க மாட்டேட்டானேடா. இவ்வளவு தங்கமானவரா இருக்கீங்களே. உங்க பேரு? குமார். இவ்வளவு பேரு?